வெல்கம் டு மெகமேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 4வது பாடம் சமச்சீர்தன்மையில் எடுத்துக்காட்டு 4.1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது யூனிட் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. எடுத்துக்காட்டு 4.1 கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைக, மேலும் அவற்றின் எண்ணிக்கையை காண்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது 3 படம் கொடுத்துருக்காங்க. இதில் சமச்சீர் கோடுகள்னு கேட்டிருக்காங்க. சமச்சீர் கோடுனா ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் இந்த பேப்பரை கரெக்டாக எத்தனை மடித்தோம்னா நமக்கு அது எத்தனை தான் மடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், சென்டராக ஒரு கோடு போட்டிருக்கேண்ணா, கிடைமட்டமாக செங்குத்தாக ஒரு கோடு இருக்குது, கிடைமட்டமாக ஒரு கோடு இருக்கா. இதை கிடைமட்டமாக ஒன்றும் மடிக்கலாம், செங்குத்தாகவும் மடித்தா 2 சம பங்கு கிடைக்கும். 2 சம பங்கு கிடைக்கும். இதில் பாருங்கள், ரெண்டாவது படத்தை பாருங்கள், இதை பாருங்கள். இதில் இப்படி தான் மடிக்கலாம், கிடைமட்டமாக மடிக்கலாம். செங்குத்தாக மடிக்கும்போது சேமாக இருக்காது. அப்போ அதனால் ஒன்று தான் வரையலாம் சமச்சீர் கோடு. அடுத்து இதை பாருங்கள், 3 இப்படி ஒரு இந்த சாய்சதத்தில் இங்கே பாருங்கள், சென்டராக ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரைஞ்சிருக்கேன், கீழே கிடைமட்டமாக கோடு வரைஞ்சிருக்கேன். மேலேருந்து கீழே மடிக்கலாம், சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மடிக்கலாம். அப்போ 2 பகுதி மடிக்கலாம் இதில். ஓகேவா? அவங்க சமச்சீர் கோடுகள் தான் கேட்டிருக்காங்க. இதில் 2 பகுதியாக மடிக்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கில், ரெண்டாவது கணக்கில் 1, மூணாவது கணக்கில் 2 சரி பாதியாக மடிக்கலாம். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்